Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரு பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் தான் தெளிவா பார்க்க போறோம். At the same time இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த லோன் பத்தி A to Z கம்ப்ளீட்டாவே ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே गाइस, இந்த Navi அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேஷ் அதாவது இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் மட்டும் இல்லாம UPI பேமெண்ட் அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன் வழியாவே நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கறதும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க இல்ல டிஜிட்டல் கோட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படினாலும் தாராளமா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த அப்ளிகேஷன் வழியாக UPI பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறையவே கேஷ்பேக் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 20 lakhs வரையிலும் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் Navi அப்ளிகேஷனுடைய ஓன் RB ரிஜிஸ்டர்ட் NBFC-யான Navi Finserv கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 15% அதிகபட்சமாக 26% per annum இருக்கும் அப்படிங்கிறத இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 84 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது above 3 lakhs இருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை வேணும்னா ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரைக்கும் ரியல் டைம் லோனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய லோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது அப்போ உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஹோம் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோம் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 5 கோடி வரையிலும் கூட ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2020 ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் இருக்கிறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 10 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நியர்லி ஒரு 20 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதர்வைஸ் நீங்கள் இதில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதர்வைஸ் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 10,000 இருக்கணும். ஸோ 10,000க்கு மேலே நீங்கள் எவ்ரி மந்த் இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு சில சமயங்களில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டிஜிட்டலாக அப்லோட் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய மினிமம் சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்க்க 650க்கு மேலே இருக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா above 750 சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்ககிட்ட அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஆதார் கார்டையே சப்மிட் பண்ணிக்கலாம். தென் ஏஜ் ப்ரூஃபுக்காகவும் உங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறதே சப்மிட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். தென் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப்பை சப்மிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ITR ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ITR கூட சப்மிட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ முன்னே பார்த்த மாதிரி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 750க்கு மேலே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த விதத்தில் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. தென் 0 பேப்பர் ஒர்க், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் வித்தின் 5 minutes உங்களுக்கான லோன் அமௌண்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், அதாவது நீங்கள் லோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. தென் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் ரியல் டைம் லோனாக கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த விதத்தில் ஆல்ரெடி ஒரு சின்ன அமௌண்ட் 2 டைம் ஒருத்தர் ரீபேமெண்ட் எடுத்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எப்போ பெஸ்ட்டாக இருக்கோ அப்போ தான் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் லோன் எலிஜிபிள் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து இந்த அப்ளிகேஷனில் ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணனாலுமே
இடையில் உங்களுடைய சிபில் ப்ரொஃபைல் ஒர்ஸ்ட்டாக சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா எலிஜிபிள் கொடுக்க மாட்டாங்க. திரும்பவும் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எப்போ பெஸ்ட்டாக இருக்கோ அப்போது தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இது இந்த லோன் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, எங்கே நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் ஒருத்தருக்கு ஒரு 45,000 லோன் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 14 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கும்பொழுது அவருக்கு 25.71% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இவங்க எலிஜிபிள் கொடுக்கக்கூடிய அந்த 45,000 லோன் அமௌண்ட்டில் 2,100 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ப்ராசஸிங் ஃபீஸாக போக ரிமைனிங் அமௌண்ட்னா 42,900 அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 5,000லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா 45,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் இவங்க டிஃபால்ட்டாகவே சில ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ரீபேமெண்ட் டென்யூரை நீங்கள் மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டெபிட்கான அந்த செட்டப் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 foreclosure சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாகவே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி பார்த்த இந்த நியாவி அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.